தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு விதமான மாற்றங்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது. இந்த பல்வேறு விதமான மாற்றங்கள் மற்றும் விதிகள் மாற்றப்பட்டதுனால எந்தெந்த வகையில நமக்கு பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன நன்மைகள் நமக்கு இந்த மாசம் தொடக்கத்திலிருந்து வரப்போகுதுன்ற முழு விளக்கமும் பார்க்க போறோம். கேஸ் சிலிண்டர் முதல் கிரெடிட் கார்டு வரை என்னென்ன விதிகள் மாற்றத்துக்கு வந்திருக்குன்றதையும் மொத்தமா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரிஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு மாசத்தோட தொடக்கத்தில் ஒரு சில முக்கிய நிதி நிர்வாக விதிமுறைகள் மாற்றம் அடைவது வழக்கமான ஒன்று. மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மக்களிடம் அன்றாட வாழ்க்கையையும் செலவு திட்டத்தையும் பாதிக்கக்கூடிய பல மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. ஆதார் புதுப்பிப்பு முதல் எரிவாயு சிலிண்டர் விலை வரைக்கும் பல துறைகளில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக ஜூலை முதல் ஆதார் இமெயிலில் முகவரி புதுப்பிப்பதற்கான சிறப்பு சலுகையை யுடாய் தெரிவிச்சிருக்காங்க. சாதாரண சாமானியர்கள் முதல் வணிகர்கள் வரை அனைவரையும் பாதிக்கக்கூடிய அந்த பட்டியல் இப்போ பார்க்க போகிறோம். இந்திய ரயில்வே விதிகளில் புதிய விதி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரயில் பயணங்களை மிகவும் பாதுகாப்பானதாகவும் முறைகேடற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்திய ரயில்வே நிர்வாகம் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஆதார் இணைப்பு கட்டாயம், அதாவது ஆன்லைன் மூலமாக அல்லது ரயில்வே கவுண்டர்கள் மூலமாக நீங்க தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட கணக்குகள் மூலமாக மட்டுமே இனி நீங்க புக் பண்ணிக்க முடியும். போலி பதிவுகளை தடுக்க இந்த முறை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏஜென்ட்டுகளுக்கு தடை. தட்கல் புக்கிங் தொடங்குவது முதல் அரை மணி நேரத்திற்குள் வணிக ரீதியான டிக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏஜென்ட்டுகள் டிக்கெட் புக் செஞ்சதுக்கு இவ்வளோ நாளாக இருந்த ஆப்ஷன் இப்போ தடை விதிக்க போறாங்க. அதனால ஏஜென்ட்டுகள் நீங்க புக் பண்ணிக்க முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் 10:30 மணி வரையிலும், ஏசி அல்லாத சாதாரண வகுப்புகளுக்கு காலை 11 மணி முதல் 11:30 மணி வரையிலும் இந்த தடை அமலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல மட்டும் ஏஜென்ட்டுங்க புக் பண்ணிக்க முடியாது. நம்ம சாதாரண பயணிகள் நீங்க புக் பண்ணி உங்களுக்கான பயணத்துக்கு நீங்க மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம டிக்கெட் இல்லாம பயணிப்பவர்களுக்கு குறைந்தபட்ச அபராத தொகை ஜன் விஸ்வாஸ் சட்டத்தின் கீழே ரூபாய் 250 500 உயர்த்தியிருக்காங்க. காத்திருப்போர் பட்டியல், அதாவது வெயிட்டிங் லிஸ்டிலும் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஏசி வகுப்புகள்ல இருக்கை வீணாவதை தடுக்க காத்திருப்போர் பட்டியல் வரம்பு 60% உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் சாதாரண ஸ்லீப்பர் வகுப்புகளுக்கான வரம்பு 30% நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை புதுப்பிப்பதற்கான காலக்கெடு, அதாவது இலவச சேவை உங்களுக்கு முடிக்க போறாங்க. இது வரைக்கும் நீங்க ஆதார் ரினிவல் பண்ணணும், பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும், ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியது இருந்தால் ஆதார் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரீயா பண்ண வேண்டியதை நிறைவு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுடாய் தனது வெப்சைட்ல அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று நீங்க இலவசமா புதுப்பிக்கிறதுக்கு வழங்கிய உங்களுக்கு கால அவகாசம் ஜூலை 1ஆம் தேதியோட முடியுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த தேதி பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாவோ அல்லது நேரில் ஆதார் மையங்களுக்கு சென்றோ புதுப்பிப்பு பணிகளை செய்யும் போது அதற்கான நிலையான கட்டணத்தை நீங்க செலுத்தணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள், அதாவது OMCS தங்களின் மாதாந்திர விலை மறு ஆய்வை ஜூலை 1 அன்னைக்கு மேற்கொள்ள போறாங்க. வணிக மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா சர்வதேச எரிபொருள் சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் 19 கிலோ வணிக சிலிண்டர் பாத்தீங்கன்னா புதிய விலை அன்றைய தினம் நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் தாராளமயமாக்கப்பட்ட பணம் அனுப்பும் திட்டத்தின் கீழ், அதாவது LRS அந்த திட்டத்தின் கீழே கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு செய்யப்படும் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனை கண்காணிப்பதற்கான கடுமையான வெளிப்படைத்தன்மையை விதி அமல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யாமல் செயலற்று கிடக்கும் டார்மண்ட் அக்கவுண்ட்ஸ் வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வாடிக்கையாளர்கள் நேரில் சென்று முறையான KYC ஆவணங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அது வங்கி விடுமுறை நாட்களையும் கருத்தில் கொண்டு பண மாற்றம் முன்கூட்டியோ அல்லது விதிமுறைக்கு பிறகோ செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற சொல்றாங்க. ஸோ இது மாதிரி பேசிக் டீடைல், அதாவது பேசிக் சர்வீஸ் மட்டும் தான் இப்போ புதுசாக மாற்றம் செஞ்சிருக்கேன். மற்றபடி எதுவும் கிடையாது. என்ன ஒன்று, இந்த டிக்கெட் இல்லாமல் போனீங்கன்னா ஏற்கனவே 250 ரூபா இருந்தது, இப்போ உங்களுக்கு 500 ரூபாயா ரயிலில் டிக்கெட் இல்லாமல் போறவங்களுக்கு ஃபைன் போடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தட்கலில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஏஜென்சிகளுக்கு காலைல 10லேருந்து 10:30 வரைக்கும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண வகுப்பு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா 11லேருந்து 11:30 வரைக்கும் ஏஜென்ட்டுங்க நீங்கள் புக் பண்ணிக்க முடியாது. எல்லா கஸ்டமரும் தான் நீங்கள் புக் பண்ணிக்க முடியுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பல்வேறு விதமான அறிவிப்புகள் ஜூலை 1லேருந்து வரப்போகுது. இதில் உங்களுக்கு என்ன
மாற்றத்துல உங்களுக்கு சிக்கல் வரப்போகுது. எந்த மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.